வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முகப்பரு புற்றுநோயின் அறிகுறியாக இருக்க வாய்ப்புள்ளதா, அதாவது பிம்பிள்ஸ் கேன்சரா இருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே வரும் சாதாரண பிரச்சனை தான் பிம்பிள்ஸ். ஸோ பிம்பிள்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அப்படி இல்ல முகத்துல தழும்புகளை ஏற்படுத்தி சென்றாலோ மட்டும்தான் அதை பற்றி நாம் அதிகமா கவலைப்படுவோம். அழகு சம்பந்தப்பட்ட குறை மட்டும்தான் என்றால் உண்மையில நாம அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா சாதாரண இந்த முகப்பரு எனும் புள்ளி புற்றுநோய் போன்ற ஆபத்தான உயிர்கொல்லி நோயின் அடையாளமாக கூட இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? ஆமா, அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி இந்த கட்டுரையில மேலும் தெரிந்து கொள்ளலாம். இனியும் முகப்பரு என்பது ஒரு அழகு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்க முடியாது. சருமத்துல நிறம் மாறுகின்ற, அளவு மாறுகின்ற, சிவப்பாகின்ற, செதில் தன்மை பெறுகின்ற அல்லது சீல் வடிகின்ற எந்த வகையான புள்ளிகள் இருந்துச்சுனாலும் அது புற்றுநோய் அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள சருமவியல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ளலாம். எபித்தீலிய செல் புற்றுநோய் அப்படின்னா என்ன? செதில் செல்கள் அல்லது எபித்தீலிய செல் புற்றுநோய் என்பது சருமத்தின் மேல் அடுக்கில் உண்டாகும் புற்றுநோயாகும். சரும புற்றுநோய் அமைப்பின் கூற்றுப்படி சரும புற்றுநோய்கள்ல மிகவும் அதிகமா ஏற்படுகின்ற வகை இதுவாகும். சோ இதோட காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா சூரிய ஒளி படும்படி உள்ள சரும பகுதிகளில் புற ஊதா கதிர்கள் தாக்குவதன் காரணமாகவே செதில் செல் புற்றுநோய் ஏற்படுது. சருமத்தின் வெளிப்புற அடுக்குல உள்ள மெல்லிய தட்டையான எபித்தீலிய செல்களில் டிஎன்ஏவில் ஏற்படும் பிழைகளால் இந்த புற்றுநோய் ஏற்படுதுன்னு சொல்லலாம். வெளிர் நிறமுள்ள சருமம் மெலனின் குறைவா இருப்பதனால புற ஊதா கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு குறையுது. சருமத்தை கருமையாக்கும் முறைகளை பயன்படுத்துவது, வேநீர் கட்டிகள் அதிகம் உருவாகும் நிலை, குடும்பத்தில் யாருக்கேனும் சரும புற்றுநோய் இருந்திருப்பது, நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருப்பது. இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செதில் செல் புற்றுநோய் உள்ளவர்களுக்கு சருமத்தில் சிவப்பு நிற திட்டுகள் காணப்படும். அவற்றுல செதில் போன்ற பக்கு உருவாகும் அல்லது ரத்தம் கசியும். நடுப்பகுதியில குழிவான பகுதியை கொண்ட கட்டி போல பெரிதாக எழும்பக்கூடும். அது குணமாகாம நீடிக்கின்ற கட்டி போன்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மறு போன்று வளரலாம். நோயை எப்படி கண்டறியறதுன்னா, வழக்கமா முதல்ல டாக்டர் கிட்ட உங்களோட கடந்த கால மருத்துவ வரலாற்றை விரிவாக கேட்டறிவாங்க. உங்கள் சருமத்தின் உணர்திறன் எப்படி உள்ளது, அடிக்கடி வேநீர் கட்டிகள் உண்டாகின்றதா என்றெல்லாம் விவரங்களை கேட்டுக்கொள்வார். கட்டி போன்று உள்ளவற்றின் அளவு, வடிவம், நிறம் ஆகியவற்றை மருத்துவர் அதை ஆய்வு செய்வாங்க. அதே போன்று கட்டி போன்றவை உடலின் பிற பகுதிகளையும் வந்துள்ளதா என்று மருத்துவர் ஆய்வு செய்வார். அந்த கட்டி சந்தேகத்திற்கு உரியவையாக இருப்பதாக மருத்துவர் கருதினால் அதன் சிறு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டு திசு பரிசோதனைக்கு அனுப்பப்படும். இதோட ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா, இதோட அந்த பிம்பிள்ஸை சுற்றியுள்ள சிறிதளவு திசுவுடன் சேர்த்து கட்டியை வெட்டி எடுப்பாங்க. மோஸ் அறுவை சிகிச்சை, இதுல கட்டியை ஒவ்வொரு அடுக்காக வெட்டி எடுத்து நுண்ணோக்கியில வைத்து ஆய்வு செய்வாங்க. சாதாரண செல் போன்ற தோற்றம் நுண்ணோக்கியில தெரியும் வரை கட்டி இருக்கும் பகுதியில ஒவ்வொரு அடுக்காக வெட்டி கொண்டே செல்வாங்க. புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள், அப்படி இல்லைன்னா மேற்பரப்பை மட்டும் தாக்கும் புற்றுநோய்களுக்கு மேற்பூச்சாக அளிக்கப்படும் சிகிச்சைகள் போன்றவை பயன்படுத்தப்படலாம். அசாதாரண செல்களை கொல்ல கதிர்வீச்சு சிகிச்சை பயன்படுத்தப்படலாம். இதோட தடுத்தல். தடுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை 10 மணில இருந்து மாலை 4 மணி வரை சூரிய ஒளியில புற ஊதா கதிர்கள் வீரியம் அதிகமாவே இருக்கும். இந்த நேரத்துல சருமத்தின் மீது சூரிய ஒளி படாமல் தவிர்க்கணும். வெளியே செல்லும் போது உடல்ல வெளியில தெரிகிற பாகங்கள்ல சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கும் கிரீம், அப்படி அந்த லோஷன், அப்படி இல்லைன்னா பிற தயாரிப்புகளை தாராளமாக பயன்படுத்தலாம். சூரிய பாதுகாப்பு காரணி மதிப்பு 15 அல்லது அதற்கும் அதிகம் கொண்ட சன்ஸ்கிரீன் லோஷன்களை பயன்படுத்துவது நல்லது. சருமத்தை கருமையாக்கும் உத்திகளை தவிர்க்கணும். அவ்வப்போது சரும மருத்துவரிடம் சென்று பொதுவான பரிசோதனை செய்து கொள்ளணும். சருமத்தோட எந்த பகுதியிலையும் சந்தேகப்படும்படியாக புள்ளிகளோ வித்தியாசமான தோற்றம் அப்படி இருந்துச்சுனாலோ, முகப்பருவோ இருந்தாலோ கவனக்குறைவா விட வேண்டாம். ஏதேனும் கட்டி போன்று இருந்து அது குணமடையாமலும் நீடிச்சுன்னா அல்லது பெரிதாகி கொண்டே போனாலும் உடனடியா டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஹெல்த் டிப்ஸும் நல்ல நல்ல வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.